என் அன்பு குழந்தையே, இன்று சரஸ்வதி பூஜை. உங்கள் குழந்தைகளுக்காக சிறப்பான பூஜை என்னுடைய துவாரகமாயில் நடைபெற இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு நானே என் கைப்பிடித்து அவர்களை எழுத வைக்கப் போகிறேன். உங்கள் பிள்ளைகளை படிப்பாளியாக மாற்றப் போகிறேன். அவர்கள் எதிர்காலத்தில் மிக சிறந்த கல்வியாளராக மாற்றப் போகிறேன். நானே சரஸ்வதியாக இருந்து, நானே குருவாக இருந்து உன் பிள்ளைகளை இன்றைக்கு நான் எழுத வைக்கப் போகிறேன். இன்று மாலை என்னுடைய ஆலயத்தில், ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பாக குழந்தைகளுக்கு எழுத்து அறிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். அவர்களுடைய படிப்பு மிக 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 முக்கியம். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகுவான். நான் உங்கள் பிள்ளைகளுக்கு குருவாக இருந்து அவர்கள் படிப்பிற்காக நான் அவர்களை தயார் செய்ய போகிறேன். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். படிப்பு மட்டும் நான் சொல்லித்தர மாட்டேன், அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் நான் சொல்லித் தருவேன். ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாத படிப்பு வீண். வெறும் படிப்பு உண்மையில் அவர்கள் வளர்ச்சியை கொடுக்காது. ஒழுக்கத்தோடு இருக்கிற படிப்பு தான் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். இதை நான் நன்கு அறிந்தவன். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களால் நேராக வர முடியவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளின் பெயர்களையாவது அனுப்பிவை. நான் அவர்களுக்காக இங்கே பிரார்த்தனை செய்கிறேன். ஸ்ரீ துவாரகமய ஆலயம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உனக்கு தரும். துவாரகமாயில் காலடி எடுத்து வைக்கிறவர்களுடைய துன்பங்கள் விலகி ஓடிவிடும். எனவே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க இந்த சரஸ்வதி பூஜையில் அவர்களை அழைத்து கொண்டு வா. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைத்து அவர்கள் எதிர்காலத்தில் மிக சிறப்பான எதிர்காலத்தை நான் அமைத்து தருவேன். நீ அவர்கள் படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனா என்னால் அவர்கள் எழுதத் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த தொடக்கம் ஒரு நல்ல வளர்ச்சியை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் உன் பிள்ளையை பார்த்து கொள்கிறேன். அவன் படிப்பையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ கவலைப்படாமல் அவனை என்னுடைய துவாரகமாய்க்கு அழைத்து கொண்டு மட்டும் வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.